கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள பிள்ளைத்தோப்பை சேர்ந்த 22 வயது வாலிபர் திடீரென மாயமானார். அவரை பல இடங்களில் தேடிய நிலையில் நாகர்கோவில் பகுதியில் ஒரு வீட்டிலிருந்து மீட்கப்பட்டார். அவருடன் 17 வயது சிறுமி ஒருவரும் இருந்தார். போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்திய போது பல தகவல்கள் வெளியானது. அந்த நபருடன் இருந்த சிறுமி நாகர்கோவிலில் உள்ள ஒரு பள்ளியில் +2 படித்து வந்துள்ளார். இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் வீடு எடுத்து தங்கியுள்ளனர். இதற்கு மாணவியின் பெற்றோரும் உறவு பெண் ஒருவரும் உடந்தையாக இருந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடந்தது. பின்னர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக மாணவி கூறிய புகாரில் அந்த வாலிபர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் வாலிபர், மாணவியின் பெற்றோர், உறவு பெண் கைது செய்யப்பட்டனர். இதே மாணவி கடந்த 3 மாதத்திற்கு முன் வேறொரு வாலிபருடன் பழகி அவருடன் சென்றுள்ளார். பின்னர் போலீசார் மீட்டனர். அந்த வாலிபரை நாகர்கோவில் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 மாதங்களில் 2 வாலிபர்களை போக்சோவில் சிறையில் அடைக்க வைத்த சிறுமியின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியது.